வெல்கம் டு ஆர்யன் ஆபிட் சேனல். இன்றைக்கி வந்து சுரக்காய் பாயாசம் வைக்க போகிறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீர் சத்து. இது நீர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நீரெல்லாம் வெளியே வந்துடும். நல்லா இது பாருங்கள், இது நல்லா சுத்தம் பண்ணி தேங்காய் துருவிலாம் வச்சு நல்லா சன்னமாக துருவி, அப்புறம் மில்க் மேடு, முந்திரி, பாதாம், 4 ஏலக்காய், ஒரு சொம்பு பால், தேவையான சர்க்கரை போட்டு செய்ய போகிறோம். இப்போ இது வந்து கட் பண்ணி செதுக்கி நல்லா துருவி கொஞ்சம் நேரம் ஒரு துணியில் வச்சிடணும். தண்ணி ஊற வடிஞ்சிடணும். வடிஞ்சிட்டு தான் நம்ம செய்யணும். இப்போ வந்து இது துருவ போகிறோம். சுத்தம் பண்ணி வச்சுருக்குதான் இந்த சின்ன இதில் போட்டு நல்லா துருவி ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் கொஞ்சம் நேரம் துணிக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டா நீர் பூரா இறங்கிடும். அப்புறம் எதுக்கு நம்ம எடுத்து பால் ஊற்றி செய்ய போகிறோம். பாரு, இப்படி இருக்கணும். காயை துருவி நல்லா இப்படி வச்சுட்டோம். இதையே ஒரு வெள்ளை துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் போட்டு அது மேலே ஒரு வெயிட்டு வச்சுட்டா நீர் பூரா வெளியே வந்துடும். போட்டு இப்படி கட்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் இது மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோம்னா தண்ணி பூரா வெளியே வந்துடும். பார்த்தீங்களா, தண்ணி பூரா வெளியே வந்துடும். அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு வச்சிட்டோம். ஒரு வெயிட்டான பொருளை வச்சிட்டோம்னா கொஞ்சம் இருக்கிற நீர் பூரா வந்துடும் வெளியே. இது வந்து மறுபடி பாலில் போட்டு செய்யும்போது காட்டுறோம். இப்போ இது மேலே வெயிட் வைக்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த வெயிட்டை இது மேலே வெயிட்டே வைக்கிறோம். வெயிட் வச்சா பூரா நீரும் வந்துடும். பூரா நீரும் வந்தால் தான் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் அந்த நீர் பூரா வெளியே வர்றதுக்கு வைக்கிறோம். கொஞ்சம் 10 நிமிஷம் நீரெல்லாம் வெளியே வந்துட்டு இஞ்ச வரைக்கும் அடுப்பத்தை வச்சா பாலை நல்லா சுண்டை காய்ச்ச போகிறோம். அடுப்பத்தை வச்சிட்டோம், பால் பாத்திரம் வச்சிட்டோம். ஒரு சொம்பு பால் கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும். நீரெல்லாம் உடஞ்சிச்சு. இவ்வளோதான் ஆச்சு பாருங்கள். அத்தனை செஞ்சு இவ்வளோதான் ஆச்சு. இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பால் நல்லா கொதித்து வரும்போது போடணும். பூரா நல்லது உடம்புக்கு. நீர் சத்து எல்லாம் கருக்கெல்லாம் நல்லது. இது இப்போ பால் பொங்குது பாருங்கள். கொஞ்சம் நேரம் வரைக்கும் பொங்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்படியே பொங்கி நல்லா கிளற வரைக்கும் அப்படியே இருக்கணும். இல்லையே நல்லா, அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம திராட்சை முந்திரியெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். அடுப்பத்தை வைக்க போகிறேன். அடுப்பத்தை வச்சு நெய்யில் வறுத்து இப்போ பாருங்கள், பாதாம் முந்திரியெல்லாம் போட்டு நல்லா நெய்யில் வறுத்து ஏலக்காய் அதில் போடணும். தனியாக வறுக்க வேண்டாம். ஏலக்காயெல்லாம் நல்லா வறுக்கணும் சிவப்பாக. இதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் மில்க் மேடு, தேவையான சர்க்கரை போடுறோம். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ போடலாம். நாங்கள் இதில் ஒரு கரண்டி போடுறோம். அது கூட ஏலக்காயை தூவி விட்றோம். ஏலக்காய் பொடி வச்சது நல்லா உண்ணி கிளறணும். சிவப்பாக கிடச்சிருச்சு. அதை எடுத்து இந்த பாலில் கலக்கிறணும். இந்த பாயசத்தில் போட்டுறணும். போட்டு மறுபடியும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேகணும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். நல்லா உடம்புக்கு நல்லது. நீர் சத்து இருக்கிறவங்களால சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முழங்கால் வலியெல்லாம் எல்லாம் போகும். இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுரக்காய் பாயாசம் இப்படி தான் இருக்கும். சுரக்காயெல்லாம் வெந்துருச்சு. நல்லது சாப்பிட்டா உடம்புக்கு. வயசானவங்களாம் சாப்பிட்டா நீர் முழங்கால் வலி இதெல்லாம் போயிடும். செஞ்சு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.